ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் உற்சாகமான மதிய வணக்கம். நேயர்கள் அனைவரையும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குழந்தைகள் என்றாலே ஒரு அழகான ஒரு விஷயம். அந்த குழந்தைகளுக்கு சருமத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது எப்படி தீர்வு காண்றது, அந்த பிரச்சனைகள் எதனால வருது அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகள் இல்ல சின்ன சின்ன கவனக்குறைவால ஏற்படுற பிரச்சனைகளால குழந்தைங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு. அது சம்மந்தமா நம்ம இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்மளோட நிகழ்ச்சியில இன்னைக்கு யார் நம்ம கூட பங்கேற்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தோல் மருத்துவத்துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் சண்மதி சேது மாதவன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். முதன்மையில் பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தமான பிரச்சனைகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த 1 ஹவரில் நம்ம பேச போகிறோம்னு வச்சுக்கோங்க டாக்டர். அப்படி இருக்கும்பொழுது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையுடைய தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம், என்னென்னலாம் எப்படி ஃபர்ஸ்ட் பராமரிக்க ஆரம்பிக்கலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத முதன்மையாக நீங்க சொல்லிட்டீங்கன்னா மீதி இருக்கிற விஷயத்தை பத்தி 1 by 1 பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன். என் பேரு டாக்டர் சண்மதி. நான் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ்ல தோல் மருத்துவரா இருக்கேன். ஸோ சார் சொன்னபடி குழந்தை பராமரிப்பு. ஸோ குழந்தை பிறந்தோடனே நார்மலாக ஸ்கின் கேரில் ஃபர்ஸ்ட் இது பண்ண வேண்டியது எப்போ குழந்தைய குளிப்பாட்டணுங்கிற அந்த கொஷின். ஸோ எப்போ குளிப்பாட்டலான்னா, பேபிக்கு வேர்னிக்ஸ் அப்படின்னு ஒரு மேல் தோல் மாதிரி ஒரு கிரீஸியா ஒரு தோல் இருக்கும், எல்லா பிறக்கிற குழந்தைங்களுக்கும் இருக்கும். ஸோ அந்த தோல் நல்ல நிறைய கொழுப்பு சத்து, எதிர்ப்பு சக்தி உள்ள மெட்டீரியல் எல்லாம் அந்த இதுல இருக்கும். ஸோ அந்த வெர்னிக்ஸ் விழுறதுக்கு கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ் ஆகும். ஸோ மினிமம் ஒரு 24 ஹவர்ஸ்க்காவது பேபியை குளிப்பாட்டாம இருக்கணும். ஸோ பேபி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னா பேபி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குளிப்பாட்டலாம். ஹாஸ்பிட்டல்ல ஸ்பாஞ்சிங் மாதிரி லைட்டா ஈர துணி மட்டும் வச்சு துடைக்கலாம். ஆனா அந்த வெர்னிக்ஸை நம்ம தொடச்சி எடுக்க கூடாது. ஸோ அது தானா கொட்டுறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாத்திங் டைம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாத் பேபி எடுக்கலாம். பாத் பண்ணும்போது என்ன மாதிரி சோப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பேபிக்கு மென்மையா, அவங்க தோல் ரொம்ப மென்மையா இருக்கும். தோல்ல நம்ம என்ன அப்ளை பண்ணாலும் ஆயின்மெண்ட்ல அப்ளை பண்ணா அது உள்ள நல்லா அப்சார்ப் ஆயிரும். சோ அதனால அவங்களுக்கு ரொம்ப மென்மையான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பெர்ஃப்யூம், ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே இல்லாத பெர்ஃப்யூம் ஃப்ரீ, ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, அப்புறம் பேபி சேஃப் சோப்ஸ் இருக்கு. சோப் செலக்ட் பண்ணும்போது அதோட pH தோலோட pH 5.5, அதாவது ஸ்லைட்லி அசிடிக் pH அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது கிட்ட இருக்கிற சோப்பா தான் பேபி சோப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பெரியவங்க சோப் யூஸ் பண்ணவே கூடாது பேபிஸ்க்கு. அதுக்கப்புறம் சல்ஃபேட் ஃப்ரீ, பாராபன் ஃப்ரீ, தாலேட் ஃப்ரீ, ஃபார்மால்டிஹைட் ஃப்ரீன்னு அதுல எழுதிருக்கும். சோ இது மோஸ்ட் ஆஃப் த பேபி சோப்ஸ்ல இது எதுவுமே இருக்காது. பெரிய அடல்ட் சோப்ல தான் இருக்கும். சோ பேபி சோப்ஸ்ல இது எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் இந்த மாதிரி சோப் ப்ராடக்ட்ஸ் தான் சூஸ் பண்ணணும். கடலை மாவு வேற எதுவுமே பேபிஸ்க்கு கண்டிப்பா அப்ளை பண்ணக்கூடாது. பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்துட்டு உடனே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் என்னன்னா, நம்ம குழந்தை ஸ்கின் டோன் ஒயிட் ஆக்கிடணும் அப்படின்ற எண்ணம் தான் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கிறது. என்னன்னா அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆட்ல பாக்குறது, சொசைட்டிக்குள்ள பாக்குறது பாத்துட்டுன்றாங்கன்னா குழந்தை சப்பியா அழகா கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. அதுக்காகவே நிறைய ரெமிடிஸ் வீட்டுல ட்ரை பண்றாங்க. கண்மையில இருந்து கண்மை, அதுக்கப்புறம் வசம்பு, தோலுக்கு தேவையான ஸ்கின் ரெமிடிஸ்ல வீட்லயே இந்த அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கடுக்காயை அரைச்சி அது குழந்தைக்கு தடவுறது இருக்குது. அதுக்கப்புறம் கடலை மாவு அரைச்சி தயாரிக்குது. அப்புறம் வீட்லயே குளியல் பவுடர் தயாரிக்கிறோம் இருக்காங்க. இதை பத்திலாம் நீங்க என்ன சொல்லலாம், ஓகே தானா, இல்ல செய்யலாமா? அது செய்யறதால கண்டிப்பா இது எதுவுமே கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிச்சன்ல தான் இருக்கணும். சோ பேபி ஸ்கின்ல எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. கண்மை அப்ளை பண்ணா கண்ணுல ஐ இரிட்டேஷன் வரலாம். ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போதும் அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ், சோ அதனால ஸ்கின் இரிட்டேஷன் வரதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. வேணும்னா காதுக்கு பின்னாடி லைட்டா அப்ளை பண்ணலாம். பட் அதுவுமே நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரிக்ட்லி காஜல், மை, கண்மை எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. கடலை மாவு இப்போ நம்ம பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேபி லோஷன் இல்ல சோப்பா இருக்கு. சோ அது எல்லாமே மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ். கடலை மாவுங்கிறது இந்த பார்ட்டிகல் சைஸ் பெருசா இருக்கும். சோ பெருசா இருக்கும்போது அந்த எட்ஜ் எல்லாம் ஷார்ப்பா இருக்கும். ஷார்ப்பா இருக்கும்போது இது பெரியவங்க ஸ்க்ரப் யூஸ் பண்ற மாதிரி ஆயிரும். சோ பேபி ஸ்கின்ல ஸ்க்ரப் யூஸ் பண்ண முடியாது, அது மென்மையான தோல். சோ அந்த மாதிரி பண்ணும்போது பேபிஸ்க்கு கண்டிப்பா இரிட்டேஷன் வரும். சோ எந்த மாவு யூஸ் பண்ணக்கூடாது. காஜல், அது வசம்பு எதுவுமே வசம்பு யூஸ் பண்ண கூடாதுதான். சோ வாயாலையும் கொடுக்க கூடாது, ஸ்கின்லயும் அப்ளை பண்றது அட்வைசபிள் கிடையாது. சோ அப்புறம் பேபி குளிக்க முன்னாடி ஆயில்ல பெஸ்ட் கோகனட் ஆயில். சோ ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சோ கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி. சோ குளிக்க வைக்கிறது ஒரு 5 to 10 minutes பேபியை டக்குன்னு குளிக்க வச்சிடணும். சோ தண்ணி சூடு நம்ம லைட்டா
வெதுவெதுப்பான தண்ணியா இருக்கணும், நம்ம கை சூடு தாங்குற மாதிரி தண்ணியா இருக்கணும். சோ கொதிக்கிற வெண்ணி வந்து பேபி ஸ்கின் டாலரேட் பண்ணாது. கண்டிப்பா உங்கள்ட்ட நான் கேட்டே ஆகணும். குழந்தைய குளிப்பாட்டுறவங்க இந்த மருத்துவச்சின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த குழந்தைய குளிப்பாட்டும் பொழுது அந்த தண்ணி சூடே பாத்தீங்கன்னா நம்மளே கை வைக்க முடியல, கையை வளைச்சு இது பண்ணி அந்த குழந்தைய வந்து அப்ப ஸ்கின் அந்த வளைக்கும் போது நிறைய ஃபிராக்சர் கூட ஆகுது. சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. மசாஜ் பண்ணலாம், பேபிக்கு கோகனட் ஆயில் போட்டு லைட்டா மசாஜ் பண்ணலாம். பட் அந்த வளைக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. தண்ணி சூடு நம்ம கை சூடை விட லைட்டா வெதுவெதுப்பான தண்ணியா இருக்கலாம். சோ ரொம்ப சூடு கண்டிப்பா இருக்க கூடாது. ஆனா சூடு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரே வந்து பயங்கர இல்ல, அப்படி பண்ண கூடாது, தப்பு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சுடு தண்ணி தான் வந்து குழந்தையோட ஆரோக்கியத்துக்கே வந்து முக்கியமான விஷயம். அவங்க ஸ்கின் அது டாலரேட் பண்ணாது. சோ கண்டிப்பா அப்படி பண்ண கூடாது. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பேபி மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணலாம். சோ மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி வந்து ஹைப்போ அலர்ஜெனிக், சோ லைட் வெயிட் மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஹெவியான மாய்ஸ்சரைசர்ஸ் பெரியவங்க போடுறது யூஸ் பண்ணக்கூடாது. பேபி மாய்ஸ்சரைசர், ஹைப்போ அலர்ஜெனிக், லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். அதே போல டாக்டர், இப்போ என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் குழந்தைக்கான சோப்பு வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 years 3 years தானாலே நார்மல் சோப்பு வந்து இப்போ பெரியவங்க என்ன சோப்பு யூஸ் பண்றாங்க அதே சோப்பு வந்து குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க பேரண்ட்ஸ். இதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்ற பேர் என்றாங்க. குழந்தைங்களுக்கு எந்த வயசு வரைக்கும் பேபி சோப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும்? அது அவங்களுக்கான அந்த pH லெவல் சொல்லிருக்கீங்க 7.1 5.5 சொல்லிருக்கீங்க. சோ அந்த ரேஞ்ச் எந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது நீங்க சோ ஆக்சுவலி பேபி ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 3 to 4 years வரைக்குமே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமுமே வந்து ஒரு 8 years வரைக்கும் கூட அதே பேபி சோப் யூஸ் பண்ணலாம். ஆனா பேபி சோப் காஸ்ட்லின்னு ஃபீல் பண்றவங்க சோ ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சிண்டேட் பார்னு கிடைக்கும், அதாவது சோப் ஃப்ரீ சோப். சோ அது வந்து pH வந்து 5.5 கிட்ட இருக்கும். சோ அது இதை விட கொஞ்சம் சீப்பரா இருக்கும் பேபி சோப்ஸை விட. சோ அதுவும் ஹைப்போ அலர்ஜெனிக். சோ அது என்னன்னா அந்த மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ குட் மாய்ஸ்சரைசிங், ஸ்கின் ஹீலிங் கெப்பாசிட்டி, அப்புறம் இந்த எக்ஸிமா, அடுத்து கிருமி தொற்று அதெல்லாம் வராமல் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு 8 years வரைக்கும் வந்து அந்த மாதிரி சிண்டட் சோப்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை பேபி சோப்ஸும் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ 8 yearsக்கு அப்புறம் வந்து இந்த அடாலசன்ஸ் கிட்ட அந்த பியூபர்ட்டி கிட்ட வரும்போது வேணும்னா அடல்ட் சோப் அப்போ மாறிக்கலாம். அது வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து குழந்தைங்களுக்கு தேவையான சருமம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி இந்த சோப் யூஸ் பண்ணாதீங்க, ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் தவிர வேற எதுவும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கொண்ட விஷயம்னா, குழந்தை வந்து வெயிலில் வந்து கம்பல்சரி காமிக்கணும், இல்லைனா D3 வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை வெயிலையும் காட்ட மாட்டாங்க, குழந்தையோட ஸ்கின் இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து அவங்களுக்கு எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அந்த ஸ்கின்னை பராமரிக்கிறதுக்காகவே அந்த வெயிலில் காட்டணுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லிங்கன்னா. வெயிலில் காமிக்கணுங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு 1 வயசு வரைக்கும் விட்டமின் D டிராப்ஸ் வந்து கொடுக்க சொல்லுவாங்க பீடியாட்ரிஷியன். ஸோ அந்த டிராப்ஸ் கொடுத்தாலே விட்டமின் D வந்து நார்மலா இருக்கும். ஸோ விட்டமின் Dக்காக வெயில்ல காமிக்கணும்னு இல்லை. பட் பாப்பாவை வந்து வெயில்ல கொண்டு போய் கொஞ்சம் வெளியில காத்த வாங்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த காலையில அந்த இள வெயில் அந்த சமயத்துல வந்து ஒரு 5 minutes 10 minutes அந்த மாதிரி காமிக்கலாம். பட் தெரியாதவங்க பெட்டர் காமிக்காட்டி கூட தப்பு இல்லை. பட் அதுக்கப்புறம் உள்ள வெயில்ல கண்டிப்பா பேபியை வந்து காமிக்க கூடாது, அவங்க பாடி வந்து அந்த ஹீட்டை தாங்காது. ஸோ அதே போல வந்து சருமத்துக்கு சம்பந்தமான விஷயத்துல வந்து முக்கிய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடை. அந்த அவங்க குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிற ஆடை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம தேர்ந்தெடுத்து அதை வந்து கரெக்டான ஆடையை வந்து பயன்படுத்தினா குழந்தைங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சரி, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேஷனபுளாக போடணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு எந்த வயசு வரைக்கும் எந்த மாதிரி ஆடைகளை வந்து கம்பல்சரி இதுதான் பயன்படுத்தணும் அப்படின்னாங்க. அது துடைக்கிற துணி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பான துணி இல்லாமல் சாஃப்டான துணி தான் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தா ரொம்ப அந்த பஞ்சு துண்டுன்னு சொல்லுவாங்க, அது போல் துண்டுலாம் போட்டு ரப் பண்ணுவாங்க. எந்த மாதிரி துண்டுலாம் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி துணிலாம் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும்? ஸோ முதல்ல துண்டு வச்சு தேய்க்கவே கூடாது, ஜஸ்ட் ஒத்தி எடுத்துடணும். ஸோ பேபி ஸ்கின்னை வந்து ரப் பண்ணவே கூடாது. ஸோ பேபிக்கு வந்து பருமன் இல்லாத ஸோ லைட் வெயிட்டு காட்டன் துணி வந்து மென்மையான காட்டன் துணி வந்து எப்பயுமே யூஸ் பண்ணலாம். ஸோ குளிர்காலம்னாலும் அதுக்குள்ள வந்து ஒரு காட்டன் இது வச்சு போட்டால் அந்த உள் வந்து எல்லா குழந்தைங்களாலும் இப்போ பனிக்காலத்தில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் அந்த உள் சம்டைம்ஸ் டாலரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து உள்ள வந்து ஒரு காட்டன் இது வச்சு, காட்டன் எப்பயுமே பெஸ்ட். ஸோ லைட் வெயிட் காட்டன் ஆடை தான் அது பண்ணும். ஸோ அது நல்லா துவைக்கணும். ஸோ துவைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுற சோப்ஸ் வந்து மைல்டு சோப்பாக இருக்கணும். ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுற துணி துவைக்கிற சோப்லாம் வந்து குழந்தைங்க துணிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீலம் எதுவும் போடக்கூடாது. ஸோ வெயில்லையும் வந்து காய வச்சு, ஆனால் ரொம்ப வந்து வெயிலில் காய்ஞ்சி இது பண்ண வேண்டாம், பட் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் நிழல்ல போட்டு அந்த மாதிரி துணிகள் யூஸ் பண்ணலாம். ஸோ காட்டன் இஸ் பெஸ்ட். துணியை வந்து ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு ரொம்ப ஹீட்டாக சொல்லுவாங்க. அது போல இல்லாம
ஆமா நேரம் வெயில்ல கொஞ்சம் வெயில் அந்த ஈரம் போனா அப்புறம் நிழல்ல காய வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் காட்டன் ஆடை எப்பயுமே பெஸ்ட். இந்த கேப் எல்லாம் வந்து நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு போடணும்னு தேவையில்லை. ஸோ சாக்ஸ் வேணும்னா நைட் போட்டுக்கலாம். ஏசில இருக்காங்க அப்படின்னா சாக்ஸ் இந்த மிட்டன் வந்து நைட் போடலாம். பட் எல்லாரும் பகல்லையும் ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா பண்ண வேண்டாம். குழந்தைங்க கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கலாம். ஸோ லைட் ட்ரெஸ்ஸா இருந்தாலே போதும். ஓகேங்க டாக்டர், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்மளோட யார் நம்ம கூட உரையாட இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தோல் மருத்துவத்துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் சண்மதி அவர்கள் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. நேரம் 3:19:39 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இந்த டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து நம்ம கூட யார் பேசிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தோல் மருத்துவத்துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் சண்மதி சேது மாதவன் அவர்கள் தான் நம்ம கூட உரையாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிறந்த குழந்தைகளிலிருந்து குழந்தைகளுக்கான ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றியான தீர்வுகளும் அதுக்கான பிரச்சனைகள் வராமல் இருக்க என்னென்ன வழிகள் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ வந்து டயப்பர் ரேஷ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தோடனே இந்த டயப்பர் போடுற அந்த பழக்கம் வந்துடுது. ஃபர்ஸ்ட்லாம் காட்டன் துணி கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ காமனான ஒரு ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டயப்பர் யூஸ் பண்ணணுன்றாங்க. அதனால் ஏற்படுற தோல் பிரச்சனைகளை என்னென்ன, அது யூஸ் பண்ணலாமா, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ பிறந்த குழந்தைங்களுக்கு காமனா இப்போ டயப்பர் யூஸ் பண்றாங்க. ஸோ டயப்பர் யூஸ் பண்ணும்போது ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த டயப்பரை மாத்துறது பெஸ்ட். சில டயப்பர்ல அந்த வெட்னஸ் இண்டிகேட்டர்னே வரும். ஸோ அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது டயப்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த டயப்பர் கனம் ஆயிட்டுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி தெரியாதவங்க 4 hours once வந்து டயப்பர் மாத்தணும். ஸோ 2 வாட்டி டயப்பர் சேஞ்ச் 2 டயப்பர் சேஞ்ச் பண்றதுக்கு நடுவுல ஒரு 20 நிமிஷமாவது இந்த டைம் வந்து அந்த குண்டி வந்து கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பனா விடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ 4 hours once வந்து டயப்பர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுலேயே வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கும். அதை வச்சு வந்து டயப்பர் மாற்றிக்கலாம். இல்லைனா பேட் கனமானோடனே சேஞ்ச் பண்ணணும். 2 டயப்பருக்கு நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு மினிமம் 20 minutes வந்து இந்த ப்ரீத்திங் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொஞ்சம் காத்தோட்டமாக விடணும். முடிஞ்சால் ரொம்ப டைட் டயப்பராக யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அடுத்த செட் கொஞ்சம் லூஸ் டயப்பராக இருக்கணும். டயப்பர் யூஸ் பண்ண முன்னாடி ஜிங்க் க்ரீம்னு சொல்லுவாங்க. பிறந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த ஜிங்க் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரேஷஸ் வராமல் தடுக்கிறதுக்காக. வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்கஹால் வைப்ஸ், வெட் வைப்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ண கூடாது. வெதுவெதுப்பான தண்ணியிலே இப்ப பாப்பா மோஷனோ யூரினோ போயிட்டா தண்ணியில கழுவிட்டு மோஷன் போயிட்டா தண்ணியில வாஷ் பண்ணிடணும். வைப்ஸ் வச்சு இந்த மோஷனை வந்து துடைக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. டயப்பர் ரேஷ் வரதுக்கு மெயின் ரீசன் அது டயப்பர் சேஞ்ச் பண்ணாம அந்த ஈரத்திலே இருக்கிறனால, அந்த மூடப்பட்ட நிலையிலே இருக்கிறனால தான் இந்த சிறுநீர் மலத்தினால வர இரிட்டேஷன்னால வந்து டயப்பர் ரேஷ் வருது. இன்னொன்னு கிளாத் டயப்பர் நீங்க சொன்ன மாதிரி. ஸோ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டா பகல் நேரத்துல கிளாத் டயப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு நைட் மட்டும் மற்ற டயப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ துணி டயப்பர் பெஸ்ட். ஓகே, இப்போ வந்து குழந்தைங்களுடைய எக்ஸிமா அடிக்கடி வந்து ஒரு மாதிரி குட்டி ரேஷஸ் மாதிரி வருது, தழும்புகள் வருது, இதெல்லாம் வருது. அது எதனால வருது, அதுக்கான தீர்வுகளை நான் சொல்லுங்க. ஸோ எக்ஸிமா வந்து பல காரணத்தினால வரும். சில ஒவ்வாமைனால வரலாம் எக்ஸிமா. ஸோ ஏதாவது ஃபுட்டு நட்ஸு இல்லை நான்வெஜ் ஃபுட்டு ஏதாவது வந்து ஒத்துக்காம வந்து எக்ஸிமா வரலாம். ஸோ ஃபுட் அலர்ஜினால எக்ஸிமா வரலாம். அப்புறம் சில குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து பரம்பரையா ஆஸ்மா இல்ல காலையில எந்திரிச்சோடனே தும்மல் போடுறது, அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆஸ்மா, அலர்ஜிக் ரைனைட்டிஸ் குடும்பத்துல அவங்க கூட பிறந்தவங்க இல்ல அம்மா அப்பா இல்ல ஆச்சி தாத்தாக்கு இருந்தா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எக்ஸிமா வரலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு முகத்துல வந்து வெள்ளையா வந்து சில குழந்தைங்களுக்கு பார்ப்போம். ஒரு வெள்ளை எப்படின்னா அது வெள்ளை வந்து வெள்ளையா தெரியாது, இந்த பார்டர் வந்து நல்லா தெரியாது, ரொம்ப ஒரு மாதிரி வேகா வந்து வெள்ளையா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸிமா தான், பிட்டிரியாசிஸ் ஆல்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டா போதும். ஸோ அதனால வரலாம். சம்டைம்ஸ் வெயில் அலர்ஜினால கை காலெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸிமா வரலாம். அப்புறம் ட்ரைனஸ்னால சோ சில குழந்தைங்களுக்கு தோல் வந்து ரொம்ப வறட்சியாகி அதனால கூட எக்ஸிமா வரலாம். அதே போல வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமா வேர்வைகள் வந்துச்சுன்னா குழந்தை வந்து ரொம்ப க்ளோஸா கவர்டா தான் வைப்பாங்க எல்லாரும் வீட்லயும். மேக்ஸிமம் ரொம்ப காத்தோட்டமா வைக்கிறதுக்காண்டி சூழல் கம்மியா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி மைனூட்டான பொறியா வேர்க்குரு மாதிரி எல்லாம் வருது. அதை வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம், அதுக்கு வந்து அது அட்வைசபிளா அது போல க்ளோஸ் பண்ணி வைக்கலாமா குழந்தைங்கள? குழந்தைங்கள ஏசியில இருக்காங்கன்னா கவர் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் பகல் நேரத்துல கொஞ்சம் காத்தோட்டமா விடுறதா, நம்ம ஊர் வெயிலுக்கு வந்து கொஞ்சம் காத்தோட்டமா விடுறதுதான் பெஸ்ட். கவர் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வேர்க்கூர் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபுல்லா கவர் பண்ண தேவையில்லை. அதே போல பிறந்த குழந்தைங்களுக்கு தலையில வந்து சின்ன சின்ன பொடுகு மாதிரி எல்லாம் இருக்கும். அது எதனால வருது,
அது வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு இருக்கு சில பேருக்குலாம். ஆமா. அது எதனால வருது, அதை வந்து சரி பண்ணலாமா, அது வந்து இல்லைன்னா அது ஃபியூச்சர் வரைக்கும் கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு ஃபங்கஸான ஒரு விஷயங்கள் அது? அது வந்து ஆமா, பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு வயசு வரைக்கும் கூட தலையில வந்து ஒரு பக்கு மாதிரி தலையில இருக்கும். ஸோ அது வந்து கிரேடில் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நார்மல். ஸோ அது வந்து மைல்டா இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு இல்லை 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு பேபி ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப வந்து இருக்கு அப்படின்னா அவங்க வந்து தோல் டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கான ஆயின்மெண்ட்டும் இருக்கு. ஸோ அது வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அது விட்டா அதுவே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அதுவே வந்து சரியாயிரும். பட் ரொம்ப பேரண்ட்ஸ்க்கு இதுவா இருக்குன்னா ஆயின்மெண்ட் இருக்கு, ஆனால் தேங்காய் எண்ணெய் பிளஸ் பேபி ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து குழந்தைங்களோட தோல்ல வந்து பாக்டீரியா தொற்று, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து எப்படிலாம் தெரிஞ்சுக்கும், அதெல்லாம் இதுதான் பாக்டீரியால வந்து இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம்? ஆமா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் காமனா வந்து இந்த வாயை சுத்தி புண்ணு மாதிரி வரும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீர் கொப்பளம் மாதிரி வந்து அது உடஞ்சு ஒரு புண்ணு மாதிரி, அது மேல வந்து எல்லோ கலர்ல வந்து ஒரு கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாக்டீரியல் தொட்டு வாயை சுத்தி வரலாம், இல்ல கை கால்ல வந்து புண்ணெல்லாம் வரலாம். கை கால் குண்டி அங்கெல்லாம் வந்து புண்ணு மாதிரி வரும். ஸோ நீர் கொப்பளம் வந்து சீல் கொப்பளம் மாதிரி வந்து புண்ணு மாதிரி வரும். ஸோ அதுல இருந்து நீர் வடியும், அந்த நீர் பட்டு பட்டு பக்கத்துல வந்து பரவுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பாக்டீரியா தொற்றா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல ஊறிக்கிட்டே இருக்கும் சில குழந்தைங்க, அந்த இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, அந்த பாக்டீரியா தொற்று இல்ல வேற எந்த தொற்று வந்தாலுமே வந்து அரிப்பு இருக்கதான் செய்யும். இப்போ நீங்க சொன்னபோது பாக்டீரியல் தொற்று இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இச்சிங் இருந்துகிட்டே இருக்கு. அதோட ஸ்கின் பாத்தீங்கன்னா மத்த ஸ்கின்னை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப தின்னா இருக்கு. அந்த அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த ஸ்கின் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆயிடுது. அது வந்து சொரிஞ்சோம்னா உடனே தோல் எடுத்துட்டு எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. அது பெரிய பிரச்சனைங்களா இல்ல? இல்ல, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பெரிய பிரச்சனை கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி மாசம் சளி பிடிக்குதோ அதே மாதிரி இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ங்கிறது அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வர வரைக்கும் கொஞ்சம் காமனா வர ஒரு இன்ஃபெக்ஷன் தான். அது வந்து மைல்டா இருந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் கிரீம் மட்டுமே போதும். கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட காமிச்சு ஆன்டிபயோட்டிக் சிரப் வந்து கொடுத்தாலே அது சரியாயிரும். ஓகே டாக்டர். இப்போ அதே போல பால் மருன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு, மருவும் வரும், அதே போல பால் மருன்னு வரும். ஸோ அது வந்து வர்றது வந்து நல்லதுதானா, இல்ல வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுமா, இல்ல வந்து அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம்? ஓகே, பால் மருன்னு சொல்றது நாங்க மிலியான்னு ஒண்ணு சொல்லுவோம். சோ பிறந்த குழந்தைங்களுக்கு முகத்துல குட்டி குட்டியா வந்து வெள்ளையா இருக்கும். சோ அது வந்து நார்மல், அது வந்து வளரும் போது தானாவே சரியாயிரும். சோ அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. மருன்னு சொல்றது வந்து நீங்க கையில வந்து குழந்தைங்களுக்கு கை கால்ல வந்து ஸ்கூல் போற பசங்களுக்கு வந்து கொஞ்சம் மரு மாதிரி இருக்கும். சோ அது வந்து சில சமயம் தானே சரியாகும், ஆனா நிறைய நேரம் வந்து இது தானே சரியாகாது. சோ அவங்க வந்து தொட்டாலும் பரவும். சோ அது சொரிஞ்சா கூட பக்கத்து இடத்துல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இவங்க கிட்ட இருந்து அடுத்த குழந்தைங்களுக்கும் பரவும். சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட், தோல் மருத்துவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகேங்க டாக்டர். இப்போ அதே போல குழந்தைங்களுக்கு வந்து இப்போ காமனா பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 1.5 வயசு 2 வயசுக்கு அப்புறம் எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் மவுத் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதை பத்தி கொஞ்சம் எங்க டீட்டெயிலா சொல்லுங்க, அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஸோ ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ்னு சார் நீங்க சொன்னது வந்து கொத்தமல்லி அம்மன் வந்து தமிழ்ல வந்து காமனா சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் இது அம்மன் நினைச்சு பயந்துருவாங்க. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு மரு இல்லைன்னா ஒரு நீர் கொப்பளம் மாதிரி இருக்கிற மரு வந்து எங்க வரும்னா வாயை சுற்றி வரும், அப்புறம் கை கால்ல வரும், கை முட்டி கால் முட்டி அப்புறம் குண்டி இந்த இடத்துல மட்டும்தான் வரும். ஸோ மற்ற இடத்துல வந்து நீர்க்கோப்பெல்லாம் வராது. ஸோ மற்ற இடத்துல வந்துச்சுன்னா அது கொத்தமல்லி அம்மனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து லைட்டா வந்து ஃபர்ஸ்ட் மறு மாதிரி வந்து அப்புறம் நீர்க்கொப்பளம் மாதிரி வந்து அதுவே வந்து ஒண்ணுமே செய்யாட்டியுமே வந்து 7 இல்ல 10 நாள்ல தானே சரியாயிரும். ஆனா பேரண்ட்ஸ்க்கு வந்து இது சிக்கன் பாக்ஸா, அதாவது அம்மனா கொத்தமல்லி அம்மனான்னு தெரியறதுக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தோல் டாக்டர்கிட்ட காமிச்சு இது கொத்தமல்லி அம்மனான்னு வந்து காமிச்சுக்கிறது நல்லது. ஸோ இதுக்கு வந்து எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். வேப்பலை மஞ்சள் அம்மனுக்குமே போடக்கூடாது, கொத்தமல்லி அம்மனுக்கும் போடக்கூடாது, எதுவுமே வந்து அப்ளை பண்ண வேண்டாம். நாங்க வந்து கிரீம்ஸ் தருவோம், அதை அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா பேபி மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டாலே போதும். சில பேர் இன்னும் அறியாமையில் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு அந்த பொறியா கை கால்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து குப்பைமேனி தழையை வந்து நல்லா அரைச்சி அதை தடவணும், இல்ல மஞ்சள் தடவி விடணும் அப்படிலாம் பண்றாங்க. அதெல்லாம் செய்யலாமா? அது செய்யறதால என்ன? குப்பைமேனி மஞ்சள் பெரியவங்களே யூஸ் பண்ணக்கூடாது, இரிட்டேஷன் காஸ் பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நாட்டு வைத்தியம் எதுவுமே வந்து அவங்க கண்டிப்பா அது ஸ்கின் இரிட்டேஷன் காஸ் பண்ணும். ஸோ அது எதுவும் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ நிறைய இது வந்து ஒரு வாரம் விட்டா தானே சரியாயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணி தான் வந்து அது வந்து
திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆகி இரிட்டேஷன் ஆகி அது ட்ரீட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ எதுவுமே அப்ளை பண்ணாம டவுட் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க சொல்றதுதான் அப்ளை பண்ணணும். ஓகே டாக்டர். அதே போல குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு பெயின் வந்து பெரியவங்கள்ட்ட இருந்து தொத்து போயிருக்கும். அந்த பூச்சி தலையில சில பூச்சிகள் பெயின் எல்லாம் ஏற்படுது. அதனால வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? மோஸ்ட்லி இந்த ஸ்கூல் போற பசங்களுக்கு தான் பெயின் வரும். ஸோ பெயினுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஷாம்பூஸ்லாம் இருக்கு. அது அப்ளை பண்ணா பெயின் போயிடும். ஏன்னா அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க தலையை ஒட்டி ஒட்டி வைக்கிறனால கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் எடுத்தாதான் அந்த ட்ரீட்மெண்ட்ல. ஸோ வீட்டில் யாரு பெயின் இருந்தா அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ பெயினுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காம விடும்போது சில சமயம் அதுல வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன், நீங்க அந்த வாய்க்கிட்ட அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் புண்ணு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி பெயின்னால தலையிலயும் புண்ணு வரும். ஸோ புண்ணு வந்து நெறிக்கட்டி, சில பேருக்கு புண்ணு இல்லாம கூட காதுக்கு பின்னாடி எல்லாம் நெறிக்கட்டி பயங்கரமா வலிக்கும். ஸோ அந்த மாதிரி இது வரலாம். சில பேருக்கு தோல் முழுவதும் கூட வந்து அதனால பெயின்னால பாதிப்பு, கொஞ்சம் எக்ஸிமான்னு சொல்லுவாங்க, பெயின்னால எக்ஸிமா உடம்புல ஃபுல்லாவும் வரலாம். ஸோ பெயின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெஸ்ட். ஓகே டாக்டர். ஓகே. இப்போ குழந்தைங்க வந்து பிறந்த உடனே நம்ம வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கின்னை வந்து பராமரிக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த ஏஜ்ல இருந்து குழந்தைங்களுக்கு தண்ணி நிறைய கொடுக்க ஆரம்பிக்கலாம்? 6 months கழிச்சுல இருந்து தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு அது ஒவ்வொரு ஏஜுக்கும் வந்து 6 மாசத்துல இருந்து 1 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தான் சிப்ஸ் ஆஃப் வாட்டர் தான் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனா வந்து 1 லிட்டர் 2 லிட்டர், பெரியவங்க எல்லாம் 3 லிட்டர் கூட தண்ணி குடிக்க சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கும் வந்து ஒரு அப்ராப்ரியேட் வாட்டர் குடிக்கணும்னு இருக்கு. ஸோ ஸ்கூல் போற பசங்க ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி குடிக்கலாம். ஓகே. அதே போல வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் எண்ணெய் தேய்ச்சி குள் போட்டாங்க, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குள் போட்டாங்க. அது வந்து அஃபோர்டபுள் தானா? எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது தவறு இல்லை, கோகனட் ஆயில்னா தவறு இல்ல. இந்த நல்ல எண்ணெய் அதெல்லாம் போட்டு குழந்தைய ஃபுல்லா சருமத்துக்காக மெயின்டைன் பண்றதுக்காக இல்ல, கோகனட் ஆயில் தவிர வேற எதுவுமே வந்து அப்ளை பண்றது அட்வைசபிள் இல்ல. மஸ்ட் கடல் எண்ணெய், ஆலிவ் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. கோகனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி குளிப்பாட்டலாம், தப்பு இல்லை. ஓகே டாக்டர். நம்ம தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து கேளுங்க. இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தோல் மருத்துவத்துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் சண்மதி சேதுமாதவன் அவர்கள் நம்மளோட உரையாடி கொண்டிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இது FM ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு. நேரம் 3:38 நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட உரையாடிட்டு யாரு கேட்டீங்கன்னா புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தோல் மருத்துவ துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் சண்மதி சேதுமாதவன் அவர்கள் நம்மளோட உரையாடிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான தோல் பிரச்சனைகளை பத்தி நம்ம உரையாடிட்டு இருக்கோம். நீங்க அதை பத்தியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ண வேண்டியிருக்கீங்க. 227176 227177 நம்பர் கால் பண்ணுங்க. வெளியூர் மற்றும் மொபைல் மூலம் கால் பண்றவங்க வந்தா 0413 இந்த குறியீட்டு எண்களை சேர்த்து நீங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நீங்க தீர்வு காணலாம். டாக்டர், இப்போ வந்து பொதுவா வந்து என்ன கேட்டீங்கன்னா பூஞ்சை தோல்ல ஏற்படும் பூஞ்சை தொற்றுகள், அதனால என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுது அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ தோல்ல ஏற்படக்கூடிய பூஞ்சை தொற்று, அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்கள்ல இருந்து எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் எல்லாரையும் இப்போ ரொம்ப காமனாக பாதிக்கிற ஒரு இது. ஸோ குழந்தைங்களுக்கு எதனால வருதுன்னா இப்போ ஸ்கூல்ல சாக்ஸ் போடுறனால, ஸோ அந்த வேர்வனால, ஸோ யூஸ்வலாக அவங்க 2 வேளை குளிக்கல, சுத்தமாக இல்லை அப்படின்னா வந்து அந்த தொற்று ஏற்படும். இன்னொன்று ஒருத்தர்கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு அந்த சொரிஞ்சிட்டு அதே கைட்டு தொடும்போது இப்போ காமனாக வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறனால இந்த பூஞ்சை தொற்று வந்து அதிகமாக ஏற்படுது. ஸோ வியர்வை அதிகமாக இருக்கனால ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் இதனால வந்து இந்த தொற்று தொட்டாலே பரவும். ஸோ இப்போ அவங்களே ஒரு இடத்துல பூஞ்சை தொற்று இருக்கு, சொரிஞ்சிட்டு தொட்டா இன்னொரு இடத்துல வந்து அந்த பூஞ்சை வந்து பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபேமிலியில ஒரு பேரண்ட்ஸ்க்கு இருக்குன்னா குழந்தைங்களுக்கு வந்துடும். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா அவங்க ஷேக்கன் கொடுக்கும்போதோ தொடும்போதோ குழந்தைங்களுக்கு பரவதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே போல குழந்தைங்க வந்து நார்மலா பாத்தீங்கன்னா நகம் ஸ்பீடா வளரும். அதனால அவங்க விளையாடும் போதும் சரி, ஏதாவது பிறந்த குழந்தைங்களாம் கையின் கால் ஆட்டும் போது நகத்தை வந்து புரி காயம் வந்துடும். பெரிய வளர்ந்த குழந்தை வரைக்குமே ஒரு 6 வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள முகத்தில் காயம் வரும். அந்த காயங்களை வந்து இன்ஃபெக்ஷனாக மாறிடுமா இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுங்க? அது அவங்க கீற அந்த ஆழத்தை பொறுத்து. லேசா கீறினாங்கன்னா அது நார்மலா வந்து சரியாயிரும். அவங்க ரொம்ப டீப்பா கீறினாங்கன்னா அந்த இடம் லைட்டா கருப்பாவோ தழும்பாவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வேற எதுவும் தோல் பிரச்சனை இருந்து அவங்க கீறினாங்கன்னா அந்த தோல் பிரச்சனையில செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஸோ நம்ம அந்த தோல் பிரச்சனையை ட்ரீட் பண்ணது முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணிட்டு தான் அந்த தோல் பிரச்சனையை ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அதனால
அதனால எப்பயுமே குழந்தைங்களுக்கு வந்து நெயில்ஸ் வந்து வாரம் கட் பண்ணி ஷார்ட்டா வச்சிருக்கணும். குழந்தைங்களோ பேபிஸ் எல்லாருக்குமே வந்து நெயில் கட் பண்ணிடணும். ஓகே, இப்போ குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைங்களுக்கு வந்து மச்சம், பச்சை கலர்ல மச்சம் வந்து உருவாகும். அது வந்து ஸ்கின் அலர்ஜியால ஏற்படுறதா இல்லை வந்து அது என்ன அது ஆக்சுவலி? குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய இது நார்மலா வரும். ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து இந்த பச்சை மச்சம். ஸோ அந்த பச்சை மச்சம் வந்து நார்மலா அந்த கீழ் முதுகு இடத்துல இருக்கும். ஸோ கொஞ்சம் பக்கத்து ஏரியாஸ்ல இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்வலா வந்து நார்மல். ஸோ 1 வயசு வரைக்கும் அந்த மச்சம் வந்து மறையலாம். ஸோ 1 வயசுக்கு மேல வந்து அந்த மச்சம் இருக்குன்னா கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும். வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த நம்ம கூட வந்து உரையாடுறதுக்கு, நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கு நேர்கள் வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் வந்து பேசுறீங்க? நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் சார். சார் சந்திரசேகர் சார், நீங்க வந்து என்னன்னா என்ன உங்களுக்கான கேள்வி அப்படின்றத வந்து நீங்க கேளுங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி வந்து குழந்தைகளுக்கு இந்த பூஞ்சை காளான் தொற்று அப்படிங்கறது ஏற்பட்டதுன்னா பொதுவா அவங்க ட்ரெஸ் ஈரம் பண்ணும்போது அதிகமா ஆகுமா, அல்லது அதையும் தாண்டி குழந்தைகளுக்கு அந்த பூஞ்சை காளான் தொற்று அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு காரணம் என்ன? எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ் ஈரமா இருக்கிறது, அப்புறமா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதுவும் வியர்வை அதிகமா இருக்கும் போதுன்னு, இதையும் தாண்டி எப்படி அவங்கள அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து போக்கிக்கலாம், அது ஒண்ணு. 2வது டாக்டர், சில குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக இந்த ரெட் கலர்ல ஸ்கின் ஆயிடும். குறிப்பிட்டு குளிச்ச உடனே சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கும். சுடு தண்ணியில குளிப்பாட்டினாலும் அல்லது சில் தண்ணி அவங்க உடம்புல பட்டாலும் மாதிரி இந்த ரெட் கலரா மாறுவதற்கான காரணம் என்ன? அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் எடுக்கும் பொழுது அவங்க இந்த பாதிப்புல இருந்து கொஞ்சம் வெளியில வரலாம்? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? கண்டிப்பா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. டாக்டர் அதுக்கான தீர்வு உங்களுக்கு சொல்லுங்க டாக்டர். நீங்க அவர் 2 கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு. ஒன்று வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதை பற்றி உங்களுக்கு கேட்டிருக்காரு. 2வது வந்து ரெட் ஸ்கின், குழந்தைங்களுக்கு ஏற்பட்ட ரெட் ஸ்கின்ல இருந்து எப்படி அவர் பாதுகாத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. ஸோ பூஞ்சை தொற்று வந்து அவங்க சொன்ன மாதிரி வேர்வை அதிகமாக இருக்கிறனால யூஸ்வலாக வந்து அக்கல், தொடை அந்த மாதிரி இடத்துல தான் வரும். ஸோ அந்த இன்னர்ஸ் வந்து அவங்க ப்ராப்பராக துவைச்சு வெயிலில் காய போட்டு எடுக்கணும். அது வந்து சரியாக துவைக்காம இருக்கும்போதும் வந்து அது வரலாம். ஸோ வந்து ஷூஸ் மூலமாக வரும். ஸோ மேடம் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வரும். ஸோ அது போக வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறனாலையும் வரும். ஸோ ஒரு ஆள் பூஞ்சை இருக்கிற ஆள் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணோடனே அதே இடத்துல வந்து அந்த குழந்தைங்க திருப்பி உட்காரும்போது பரவும். இன்னொன்று தொடுறனால குழந்தைங்கள்லாம் வந்து சொரிஞ்சிட்டு கை கழுவுறது இல்லை சோப் போட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தட்ட இருந்து அடுத்த ஆளுக்கு பரவலாம். ஸோ பூஞ்சையை சொரியவே கூடாது, சொரிஞ்சிட்டாலும் கை கழுவிடணும், இதான் பெரியவங்களுக்கு சொல்றது. ஆனா குழந்தைங்க வந்து அதை யூஸ்வலா ஃபாலோ பண்றது இல்ல. ஸோ இதனால அதே போல குழந்தைங்களுக்கு துவைக்கிற சோப்பு வந்து எந்த மாதிரி சோப்பா இருக்கணும் டாக்டர்? துவைக்கிற சோப் வந்து ரொம்ப மைல்டு டிட்டர்ஜென்ட்டா இருக்கணும். ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸா இருக்கவே கூடாது. அந்த கெமிக்கல்ஸ் குழந்தைகளோட ஸ்கின்னை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஆமா, ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணா அந்த கெமிக்கல்ஸ்னாலயும் பாதிப்பு வரும். ஓகே டாக்டர். அடுத்து வந்து ரெட் ஸ்கினை பத்தி கேட்டிருந்தார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஸோ ரெட் ஸ்கின்க்கு வந்து நம்ம சூடு ரொம்ப அதிகமா வச்சாலும் குளிர் வந்து குழந்தைங்க தாங்க மாட்டாங்க. ஸோ சூடு ரொம்ப அதிகமாக வைக்கும்போது அந்த மாதிரி ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி, ஸோ பச்சை தண்ணியாக இல்லாட்டி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வச்சு மட்டும் குளிப்பாட்டணும். குளிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணலாம். சில சமயம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்குள்ள குழந்தைங்களுக்கு வந்து தடிப்படிப்பாக வரும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பூச்சி மாத்திரை வந்து கண்டிப்பாக கொடுத்துடணும். ஸோ அந்த பூச்சி தொற்று இருக்கும்போது மாய்ஸ்சரைசர் போட்டா கூட அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே டாக்டர். இப்போ வந்து பொதுவாக நம்ம அடுத்த ஒரு நேர் வந்திருக்கேன், தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இருந்து பேசுறீங்க? நான் விக்னேஸ்வரன், பாண்டிச்சேரியில இருந்து சொல்லுங்க சார். அந்த நெகத்துல பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது, அதை பத்தி கொஞ்சம். ஓகே, கேளுங்க டாக்டர் கேளுங்க டேட்டா. ஹலோ. சொல்லுங்க சார். மேடம், எங்க அம்மா பாத்தீங்கன்னா நெகத்துல கால் நெகத்துல கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகே. ஸோ அவங்க சுகர் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? சுகர் இருக்கு, காலில் வந்து நகம் சேஞ்ச் ஆகுதுன்னா அது வந்து ஒரு பூஞ்சை தொற்றா கூட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா வந்து ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சுகரும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். சுகர் அதிகமா இருக்கும்போது தான் பூஞ்சை தொற்று வரும். ஸோ அதனால சுகரும் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் சார். தொடர்ந்து கேளுங்க சார் நிகழ்ச்சி.
ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். அதே போல டாக்டர் இப்போ என்னன்னா உணவு பழக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. எந்த மாதிரி உணவு பழக்கங்கள்லாம் வந்து குழந்தைங்களுடைய சருமத்துக்கு வந்து பாதுகாப்பானது? இல்லை எல்லா உணவும் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கீங்களா, இல்லை இதெல்லாம் கொடுக்கணும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்றீங்களா? ஸோ யூஸ்வலாக எல்லா சாப்பாடும் கொடுக்கலாம். ஸோ அந்த சோக்கிங் அசாட்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் அந்த பெரிய பெரிய வந்து உணவுகள் வந்து கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். சின்ன சின்ன சாப்பாடு கொடுக்கலாம். பட் சில குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஒவ்வாமே இருக்கும். ஸோ நட்ஸு இல்லை ஏதாவது ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபுட்டுனால மேலே வந்து தடிப்பாக வரதோ உதடு வீக்கம் வரதோ அந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு வரும். சாக்லேட் சாப்பிட்டா கூட சில பேருக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுனால ஒவ்வாமை ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து எல்லா ஃபுட்டும் கொடுக்கலாம். ப்ளஸ் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும்போது ஃபுட் எல்லாமே கொஞ்சம் மைல்டாக கொடுக்கறது பெஸ்ட்டு. ஏன்னா நார்மலாக சாப்பிட்ற அந்த நான்வெஜ் ஃபுட்டு கூட ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த அரிப்பு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் மைல்டாக மசாலா இது எல்லாமே வந்து கம்மியாக சேர்த்தா நல்லது. ஃபுட்டு வந்து ஆக்சுவலி ஸ்கின் ப்ராப்ளம்னு பார்த்தா அந்த டீனேஜ் பசங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் வரதுக்கு தான் வந்து ஃபுட்டு வந்து மெயின் ரீசன். ஸோ ஆயிலி ஃபுட்டு, ஸோ ஃப்ரைட் ஐட்டம்ஸ், பால் ப்ராடக்ட்ஸு, ஸோ சீஸு, பர்கர், பன்னீர் இந்த மாதிரி ஆயிலி ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டா வந்து ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட்டு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்து நிறைய வந்து வெடிக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து டாக்டர் வந்து அப்ரோச் பண்ண போது அந்த டாக்டருங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, பொதுவாக டாக்டர்ஸ் இப்போ ஸ்கின் கேர் டாக்டர்ஸ் எல்லாமே அப்ரோச் பண்ணுறதுன்னா கோதுமை சார்ந்த விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க, பிஸ்கெட்ஸ் கொடுக்காதீங்க, பால் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு சொல்றாங்க. ஏன்னா ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து அதிகமாகுது, அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க சொல்றாங்க. இது வந்து எப்படி? இது ஆக்சுவலி பால் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணுமா இப்போ இருக்க காலகட்டத்தில்? பால் கொடுக்கலாம். ஆனா ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு வந்து நாங்க பாலை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா வந்து ராகி வேற ஏதாவது வந்து சேர்க்க சொல்லுவோம். ஆனா குழந்தைங்க வந்து ராகிலாம் வந்து அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பால் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கலாம். பசுமாட்டு பால் வந்து நீங்க வந்து எனக்கு நிறைய பசுமாட்டு பால் வந்து சுத்தமா இருக்கிறது, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுக்காததால குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது, அதனால நீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சஜஷன் கொடுக்குறாங்க, டைரக்டா கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு குழந்தைங்க வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து ராகி இல்ல வேற ஃபுட் வந்து அந்த பால்ல இருக்க சத்து வந்து அதுல வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி இருக்கும். நான் குழந்தைங்க அப்படி சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்க வந்து அது போல வந்து பால் ப்ராடக்ட்ல லாக்டோஜன் பவுடர்ஸ்ல யூஸ் பண்ணுங்க, அது போல யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல பால் லாக்டோஜன் பவுடர் யூஸ் பண்றதுக்கு பெரிய குழந்தைங்கன்னா பசும்பாலே கொடுக்கலாம். இப்போ பால்லாம் வந்து சுத்தமா தான் வருது. சோ பசும்பாலே கொடுக்கலாம். பெரியவங்களா இருந்துச்சுன்னா நாங்க வந்து ஒரு டீனேஜ் ஒரு விவரம் தெரிஞ்ச பசங்க பிம்பிள்ஸ் நிறைய வருதுன்னா அவங்கள வந்து பால் அவாய்ட் பண்ண சொல்லிட்டு இந்த ராகி அந்த மாதிரி சேர்க்க சொல்லுவோம். பட் குழந்தைங்களுக்கு வந்து வளர்றதுக்கு கால்சியமும் வைட்டமின் டியும் கண்டிப்பா தேவை. அதுக்கு காம்பன்சேட்டரியா வேற எதுவும் எடுக்க மாட்டாங்க அவங்க. அதனால வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம், சின்ன குழந்தைங்க சேர்த்துக்கலாம். அதே போல வந்து லோஷன்ஸ்ல வந்து இப்ப நிறைய டைப்ஸ் ஆஃப் லோஷன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த அதாவது ஆலிவேரா ஜெல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ற ஜெல்ஸ், இது போல ஏகப்பட்ட ஜெல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்றத பத்தி நீங்க சொல்லுங்க. அது எந்த அளவுக்கு வெரைட்டிஸ்க்கான இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? அதே போல பவுடர் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்க ஏதோ பூசு வேலை செய்யற மாதிரி ஃபுல்லா அடிச்சு ஒரு மாதிரி பொம்மையாக்கி விட்டுருவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணலாமான்றது சொல்லுங்க. ஸோ பவுடர் வந்து பிறந்த குழந்தைங்க 1 வயசு வரைக்குமே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து நிமோனியா தொற்று வந்து ஏற்படுறதுக்கு ஹை வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் நம்ம பேரண்ட்ஸ்லாம் பவுடர் யூஸ் பண்ணாங்க. பட் இந்த காலத்துல வந்து பவுடர் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ டயப்பர் ரேஷ் வந்தா கூட அங்க ஜிங்க் கிரீமும் மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணலாம். ஆனா வந்து பவுடர் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதே மாதிரி அந்த ஆன்டிபாக்டீரியல் சோப்பும் வந்து நிறைய பேர் கிருமி தொற்று வரக்கூடாதுன்னு ஆன்டிபாக்டீரியல் சோப் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணக்கூடாது. மாய்ஸ்சரைசர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்கஹால் ஃப்ரீ, ஆன்டிசெப்டிக் ஃப்ரீ, அதாவது ஆன்டிபாக்டீரியல் இல்லாத சிண்டெட் சோப் இருக்கு. இல்ல மாய்ஸ்சரைசர்ல வந்து பேபி மாய்ஸ்சரைசர், ஸோ pH வந்து 5.5 கிட்ட, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், பாராபெரன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, தாலேட் ஃப்ரீ, ஃபார்மால்டிஹைட் ஃப்ரீ, அந்த மாதிரி பேபி மாய்ஸ்சரைஸ், ஹைப்போ அலர்ஜெனிக் அப்படின்னு பேபி மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயில், ஆலோவேரா, நீம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஓகே டாக்டர். இப்போ வந்து அதே போல வந்து குழந்தைங்களுக்கு வந்து சிகப்பான மூக்குக்கு கீழே சிகப்பா ஒரு மாற ஒரு அலர்ஜி இருக்கு. அதே போல வந்து ஒரு சில பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பரம்பரை சார்ந்த நோய்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸ்கின்ல வந்து அம்மாவுக்கு வந்து இருக்கும், இல்ல அப்பாவுக்கு இருக்கிற ஸ்கின் நோய் வந்து குழந்தைங்களுக்கு அப்படி கண்டினியூ ஆகும். அதெல்லாம் என்னென்னலாம் சொல்லுங்க.
ஸோ பரம்பரை வியாதினா வந்து நம்ம ஏற்கனவே ஏட்டோபிக் எக்ஸிமா பத்தி பேசணும். அதாவது அம்மா அப்பாவுக்கு வந்து ஆஸ்மா, காலையில் எழுந்தோடனே தும்மல் போடுறது, இல்லை ஆச்சி தத்தா கூட பிறந்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா பேபிக்கு வரலாம். ஸோ அது வந்து பரம்பரையா வந்து வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இக்தியோசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது யூஸ்வலா வந்து குழந்தைங்களுக்கு தோல் ட்ரையா இருக்கும், பட் சில பேருக்கு வந்து இந்த மீன் தோல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பரம்பரை வியாதிகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பரம்பரையை விட அம்மாக்கு வந்து கன்சீவா இருக்கும்போது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லை டெலிவரி ஒட்டி ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதனால குழந்தை பாதிக்கிறதுக்கும் வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ பரம்பரை பிரச்சனைகள் வராமல் இருக்குன்னா குழந்தைங்களை வந்து நம்ம எப்படிலாம் பராமரிக்கலாம்? அதாவது இப்போ அம்மாவோட நின்று போயிட்டோம், அதுக்கப்புறம் அடுத்த வர குழந்தைகள் வரக்கூடாது, கருவில் இருக்கும்போது என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம், அதெல்லாம் வாய்ப்புகள் எதாவது இருக்குங்களா, இல்லை இதெல்லாம் அவாய்ட் பண்ண? சொந்தத்துல கல்யாணம் பண்றதுனால நிறைய பரம்பரை வியாதிகள் வருது. ஆனா அது தவிர இந்த ஃபுட் மூலமா வந்து சரி பண்ண முடியாது, பரம்பரை வியாதி வரதை நம்ம தடுக்க முடியாது. ஆனா அம்மாக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸோ, அம்மன் போடுதோ, இல்ல வெள்ளப்படுதல் இருக்கோ, இல்ல யூரின் போற இடத்துல ஏதாவது மறு இருக்குன்னா எதுக்குனாலும் வந்து அவங்க வந்து டாக்டர் கிட்ட காமிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கன்சீவா இருக்கிறோம் அதனால அம்மனுக்கு வந்து டேப்லெட் எடுக்கக்கூடாது, நான் ஒண்ணுமே எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதனால குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்படலாம். ஸோ என்ன ஸ்கின் ப்ராப்ளம்னாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கொடுக்காதது வந்து ஸ்கின் டாக்டர் வந்து நாங்க பார்த்து டிசைட் பண்ணிப்போம். அவங்க வந்து டாக்டர்ஸ் பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கணும். ஓகே டாக்டர், இப்போ எங்களுக்கு ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு தோல் பிரச்சனை வருதுன்னா வீட்லயே நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ப்ரிகாஷனா வச்சுக்கோங்க அப்படின்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் நாங்க வச்சுக்கலாம் டாக்டர்? வீட்லயே வந்து இப்போ காயம் ஏற்படுதுன்னா தேங்காய் எண்ணெய் போடலாம், இல்ல பெரிய காயமா இருக்குன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் க்ரீம் வந்து வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ கோகனட் ஆயில் அப்ளை பண்ணலாம். ஸோ இது தவிர வேற எதுனாலும் இப்போ வேர்க்கூர் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு ரோஸ் கலர்ல ஒரு கேலமின் லோஷன் சொல்லுவாங்க, அது வந்து தேவைன்னா போட்டுக்கலாம். ஸோ இது ஆனால் 7 நாளைக்கு மேல என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே காமிச்சிருங்க. இதுவே வந்து அரிப்போட கொப்பளத்தோட வருதுன்னா 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், உடனே வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சிருங்க. தேமலுமே வந்து இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் தேமல் இருக்கு. ஸோ அது என்ன தேமல் வந்து தொழுநோயா கூட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ தேமல், அரிப்பு என்ன ஏற்பட்டாலும் அது வந்து ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு அது மச்சமா, நார்மலா, இல்ல தொழுநோயா, இல்ல வேற எதுவுமான்னு வந்து காமிச்சுக்கிறது பெஸ்ட். ஓகே டாக்டர், அதே போல வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொசுக்கடியோ இல்ல வேற பூச்சிக்கடி கட்டுச்சுன்னா அந்த இடத்துல அரிப்பு ஏற்பட்டு இச்சிங் இருந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸா, அது போல விஷயங்கள் வந்து உங்களை இது பண்ணலாமா, இல்ல வந்து அவங்களை வந்து அணுகலாமா? தோல் நிபுணர் வந்து கண்டிப்பா வந்து பார்க்கலாமா, இல்ல வந்து சரி சாதாரண கொசுக்கடி தான் அந்த இடத்துல வந்து நீங்க என்ன தேங்காய் எண்ணெய் அது போல விஷயங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா காம் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 1-2 கொசுக்கடின்னா அது தேங்காய் எண்ணெய் போட்டா அது சரியாயிட்டுன்னா, மாய்ஸ்சரைசர் போட்டா சரியாயிட்டுன்னா ஓகே. பட் நிறைய இடத்துல கொசு கடிச்சு புண்ணாயிருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா டாக்டர்கிட்ட வரலாம். பெரிய குழந்தைங்களுக்குலாம் வந்து ஓடமாஸ் கூட அப்ளை பண்ணலாம். பிறந்த பாப்பாக்கு ஓடமாஸ் அப்ளை பண்ண முடியாது, பட் பெரிய குழந்தைங்களுக்கு ஓடமாஸ் இல்லைன்னா கொசுவை தடுக்கிறதுக்கான கிரீம், இல்லைன்னா அவங்களுக்கு நைட் வந்து இந்த முழுக்கை சட்டை அந்த மாதிரி போட்டு விடலாம். ஓகே டாக்டர், ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். டாக்டர், நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கான தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிக்கிட்டேன். ஒரு குழந்தையுடைய தோலை வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம், இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. பெற்றோர்கள் இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு இதை கூட சேர்ந்தீங்கன்னா குழந்தையுடைய தோல் வந்து சருமம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுங்க? ஸோ அழகாக இருக்கிறதுக்கு வந்து ஸோ நான் சொன்ன மாதிரி குளிக்க முன்னாடி கோகனட் ஆயில், குளிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அப்புறம் வந்து ஃபுட்டு. ஸோ சத்தான சாப்பாடு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், தண்ணி நிறைய குடிக்கிறது, ஸோ குழந்தைங்கள நல்லா ஓடி ஆடி விளையாட அந்த எக்ஸசைஸ், ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாலே வந்து அந்த ஸ்கின் அந்த மாய்ஸ்சர் இதெல்லாமே வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ அது வந்து அட்வைஸ் பண்ணணும். ஸோ வெயிலில் வந்து குழந்தைங்க போய் விளையாடலாம். சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த வெயில் ஒத்துக்காமல் இப்போ நமக்கே வந்து வெயில் சில சமயம் ரொம்ப எரிச்சல் உண்டு பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்க வந்து சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணுங்கிற அந்த அவசியம் இல்லை, பட் குழந்தைங்களுக்குன்னு தனி சன்ஸ்க்ரீன் இருக்கு, ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்டர்கிட்ட சொன்னால் அது சொல்லுவாங்க. ஸோ அதிகமான இந்த வெயில் இந்த சம்மர் சீசனில் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை வர வரைக்கும் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டாலே போதும். அவ்வளோதான். இது வந்து தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று குழந்தைகளுக்கான பொதுவாக ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் அதை எப்படிலாம் பாதுகாக்கணும், அந்த பிரச்சனைகளை வந்து என்னென்னலாம் செய்யணுன்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராகவும் ரொம்ப சூப்பராகவும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்நிகழ்ச்சிக்கு எங்கள் எஃப்எம்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
நேர்களே, இந்த நிகழ்ச்சியில புதுச்சேரி மருத்துவ இந்திரா காந்தி அரசு கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தோல் மருத்துவத்துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் ஷான்மதி சேதுமாதவன் அவர்கள் வந்து நம்மளோட உரையாடி நம்மளுக்கான கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு சரியான தீர்வுகளை கொடுத்திருக்காங்க. நீங்களே நிகழ்ச்சியில பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.